திருமணம் தடைகளை நீக்கும் மனம் தவிழ்ந்த புத்தூர் சொக்கநாதீஸ்வரர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகாவில் மனம் தவிழ்ந்தபுத்தூர் என்ற ஊரில் மீனாட்சி அம்மன் உடனுறை சொக்கநாதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளது. கோவில் முன்பு நந்தியும் அதன் பின்புறம் பலிபீடமும் இருக்கிறது. தல வரலாறு: திருநாவலூரில் சடைய நாயனார் இசைஞானியார் தம்பதிக்கு பிறந்தவர் சுந்தரர். இவருக்கு தந்தையிட்ட பெயர் நம்பி ஆரூரன். அந்நாட்டு மன்னரான நரசிங்க முனையாரை சுந்தரரின் அழகை பார்த்து அவரது பெற்றோரின் அனுமதியுடன் அவரை தத்தெடுத்து தானே வளர்த்து வந்தார். சுந்தரரின் 16வது வயதில் அவருக்கு திருமணம் நடத்திட நினைத்த மன்னன் மனம் தவிழ்ந்த புத்தூரை சேர்ந்த சடங்கவி என்ற சிவாச்சாரியாரிடம் மகளான கமல ஞான பூங்கோதையை தேர்வு செய்து திருமணம் நிச்சயித்தார். அதைத் தொடர்ந்து திருமண சடங்குகள் நடந்து கொண்டிருந்த போது அங்கு முதியவர் வேடத்தில் வந்த சிவன் திடீரென சுந்தரரின் திருமணத்தை தடுத்து நிறுத்தினார். அவர் சுந்தரரை பார்த்து, "அப்பனே, நீ எனக்கு அடிமை. உன் தகப்பன், பாட்டன் எல்லோரும் எனக்கு அடிமை. என் அனுமதியின்றி நீ மணம் முடிக்க முயன்றது குற்றமாகும்" என்றார். அதற்கு சுந்தரர், "நான் அடிமை என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது?" என்று கேட்டார். உடனே முதியவர், "உன் பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலை இருக்கிறது" என கூறி அந்த ஓலையை நீட்டினார். அதை படித்து கூட பார்க்காமல் கிழித்து அக்னியில் போட்டு பொசுக்கினார் சுந்தரர். இதனால் முதியவருக்கும் சுந்தரருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் முடிவில், "எனது ஊரான விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணியூநல்லூருக்கு வா. அங்கு வழக்காடு மன்றத்தில் மறையோர்கள் முன்னிலையில் உண்மையை நிரூபிக்கிறேன்" என்று சுந்தரரிடம் அந்த முதியவர் கூறினார். அதற்கு சுந்தரரும் அந்த வழக்கை முடித்த பின்னரே மணம் முடிப்பேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு முதியவருடன் சென்றார். பிறகு இந்த வழக்கு திருவெண்ணெய்நல்லூர் நடந்தது. அதன் பிறகே தீராத வழக்குக்கு திருவெண்ணெய்நல்லூர் தீர்ப்பு என்று சொல்லும் பழமொழி ஒன்று உருவானது. இதற்கிடையே சுந்தரரும் நடக்க இருந்த திருமணம் முறிந்த நிலையில் கமலஞான பூங்கோதை வழக்கும் நடந்த இடத்திற்கு சென்று இறைவனிடம் முறையிட்டார். அப்பொழுது கமலஞான பூங்கோதை முன்பாக காட்சி தந்த ஈசன், "நீ பிறந்த ஊரான மனம் தவிழ்ந்த புத்தூருக்கு சென்று தவம் புரிந்து எனது திருவடியை வந்து சேர்" என்று கூறினார். அதன்படியே கமல ஞான பூங்கோதையும் மனம் தவிழ்ந்த புத்தூருக்கு சென்று தவம் இயற்றி இறைவனிடம் திருவடியை அடைந்தார். பின்னர் சிவபெருமானின் அருளால் கைலையை சேர்ந்த கமலியையும் அனீந்தையும் பூவுலகில் பறவை நாச்சியாராகவும் சங்கிலி நாச்சியாராகவும் அவதரித்தனர். இவர்களை திருமணம் செய்து கொண்ட சுந்தரர் என்கிற இவ்வாலயம் தல வரலாறு. இக்கோவிலின் உள்ளே நுழைந்ததும் வரசித்தி விநாயகர் சந்நிதி அமைந்துள்ளது. இடதுபுறத்தில் வள்ளி தேவியானை உடனாய சுப்பிரமணியர் காட்சி தரும் சந்நிதி உள்ளது. இங்குள்ள நவகிரக சந்நிதியில் சனி பகவானுக்கு மட்டும் தனியாக சிலை வைத்து முதன்மைப்படுத்தி இருப்பது தனி சிறப்பு. வழக்கமாக சிவன் கோவில்களில் கிழக்கு பார்த்த அமைப்பில்தான் விநாயகர் இருப்பார். ஆனால் இங்கு திருமணத்தை தடுத்து சுந்தரரை சிவன் கூட்டில் செல்வதை பார்த்தவாறு இருப்பது போல விநாயகர் தெற்கு பார்த்த நிலையில் இருக்கிறார். இக்கோவிலின் மூலவர் சொக்கநாதீஸ்வரர் சந்நிதிக்கு மேல் சுந்தரரின் திருமணம் நடப்பது, அதை சிவபெருமான் தடுப்பது சிலை வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்பு. இங்கு ஒரு திருக்குளம் இருந்ததாகவும் அதில்தான் மனம் முறிந்த உடன் வெறும் கையுடன் சென்று சுந்தரர் வந்த தேர், குதிரை எல்லாம் சென்று மறைந்ததாகவும் ஐதீகம் உண்டு. இதனால்தான் திருமண தடை பரிகார தலமாக இக்கோவில் விளங்குகிறது. திருமணத்தில் ஏற்படும் தடைகள் நீங்கவும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவும் இக்கோவிலில் சோமவாரத்தில், அதாவது திங்கட்கிழமையில் சிறப்பு பரிகார பூஜைகள் நடைபெறுகின்றன. இக்கோவிலில் தினசரி காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை மட்டும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதால் காலை 7:30 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அமைப்பிடம்: கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள மனம் தவிழ்ந்த புத்தூரில் சொக்கநாதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. மனம் தவிழ்ந்த புத்தூருக்கு பண்ருட்டியில் இருந்து நேரடி பஸ் வசதி உள்ளது.